இப்போ ரீசெண்டா கூகுள் ஆப்ஸ்க்கு நிறைய அப்டேட் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டா கூகுள் ஆப்ஸ் என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஜிபேக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் டிசைன் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிருக்காங்க. இப்போ லுக் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கீழே 3 கேட்டகரிஸ் இருக்கிற மாதிரி பார்க்க முடியுது. ஒன்னு ஹோம், அதுக்கப்புறம் மணி, அதுக்கப்புறம் யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ புதுசா மணி செக்ஷன் சென்டர்ல ஆட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் பார்க்கறதுக்கு ப்ரொஃபைல் பிக்சர்ல போய் பார்ப்போம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்கிரீன்ல ஜஸ்ட் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு பார்ப்போம். இப்போ நமக்கு அந்த மணின்ற பேஜ்ல பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிருக்காங்க. தென் அது கீழே டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சேஞ்சஸ் இப்போ ஜிபேல பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு யூடியூப்ல ஒரு சில சேஞ்சஸ் பார்க்க முடியுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்ச் பட்டன் கிளிக் பண்றோம். இப்போ நமக்கு இந்த ஓல்டு அனிமேஷன் பாருங்க இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம புதுசா ஜஸ்ட் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த அனிமேஷன் கொஞ்சம் சைடா வர மாதிரி இருக்கு. இது கொஞ்சம் நல்லாவே இருக்கு. தென் அதுக்கப்புறம் ஹைட் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு புது விஷயம் ஆட் பண்ணிருக்காங்க. அதாவது நீங்க யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த கடைசி எண்ட்ல போகும்போது சேனலோட லோகோ இங்க வரும். தென் அதுக்கப்புறம் கீழே சஜஸ்டட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு 2 வரும். அப்ப நம்ம வரும்போது பாருங்க ஜஸ்ட் அந்த ஸ்கிரீன்ல தான் காட்டுறாங்க அப்படின்னா அது நமக்கு பாருங்க மறைச்சிடும். அப்ப அந்த இடத்துல பாருங்க ஹைட் பட்டன் அப்படின்னு இருக்கு. அந்த ஹைட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அது ஹைட் ஆயிரும். திரும்பி ஷோ பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சஜஸ்டட் வீடியோ, அதுக்கப்புறம் அந்த சேனலோட லோகோ பார்த்தீங்கன்னா காட்டும். தென் அதுக்கப்புறம் புதுசா யூடியூப்ல பிரீமியம் லைட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதோட பிரைஸ் நமக்கு 89 ரூபா. பட் அது பார்த்தா கண்டிப்பா ஒர்த்தே இல்ல. ஏன்னா நமக்கு பாருங்க 89 ரூபா கொடுக்குறீங்க, உங்களுக்கு ஆட் ஃப்ரீயான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அவங்க ஆட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணல. மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ்க்கு ஆட் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. 89 ரீசார்ஜ் பண்றப்போ மத்த ஏதாவது பெனிஃபிட் இருக்கான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. உங்களால ஆஃப்லைனா டவுன்லோட் பண்ண முடியாது. தென் அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட்ல பிளே பண்ண முடியாது. யூடியூப் மியூசிக் பார்த்தா கிடையாது. எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் பார்த்தா ஒரு சில வீடியோஸ்க்கு ஆட் மட்டும் வராது. பட் இதுக்கு பாத்தீங்கன்னா 150 ரூபா ஒரு பிளான் வச்சிருக்காங்க. அதை போட்ட அப்படின்னா எல்லாமே கம்ப்ளீட்டா கிடைச்சிரும். சோ உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்து சூஸ் பண்ணிக்கீங்க. என்ன கேட்டீங்க அப்படின்னா 89 ரூபா பிளான் கண்டிப்பா ஒர்த் இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் யூடியூப் மியூசிக்ல பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணும்போது ஸ்பீட் டயல் அப்படின்னு பார்த்தா காட்டும். அந்த ஸ்பீட் டயல்ல நம்ம பாத்தீங்கன்னா தெரியும் அது ஒவ்வொரு ஆல்பமா இருக்கும். அந்த ஆல்பம் நீங்க எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சின்ன ப்ரோக்ரஸ் பார் பார்த்தீங்கன்னா காட்டும். அது மூலமா தெரிஞ்சுக்கலாம். தென் உள்ள போனீங்க அப்படின்னா ரெஸ்யூம் இருக்கும். அந்த ரெஸ்யூம் கிளிக் பண்ணும்போது அந்த பிளேலிஸ்ட் இருக்கிற சாங்ஸ் எல்லாம் திரும்பி கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் யூடியூப் மியூசிக்ல பார்க்க முடியுது. தென் அதுக்கப்புறம் சாங் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது கீழே பாத்தீங்கன்னா அப் நெக்ஸ்ட் லிரிக்ஸ் ரிலேட்டட் அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் வரப்போற அப்டேட்ல பாத்தீங்கன்னா அந்த 3 ஆப்ஷன் பார்த்தா காட்ட மாட்டேங்குது. எல்லாமே நம்ம ஸ்வைப் அப் பண்ணோம் அப்படின்னா அங்க இருக்க மாதிரி இருக்கு. இந்த மாதிரி சேஞ்சஸ் யூடியூப் மியூசிக்ல பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் அந்த கூகுள் போட்டோஸ்க்கு அந்த மெட்டீரியல் டிசைன் பார்த்தா அப்ளை பண்ணிருக்காங்க. இப்ப கம்ப்ளீட்டா பார்த்தா சேஞ்ச் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் மேல அந்த ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும். அதை டேப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா தெரியும் லுக் சூப்பரா மாத்திட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் மேல ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கு. தென் அது கீழே நமக்கு அந்த அக்கௌண்ட் ஸ்விட்ச் பண்றது கொடுத்திருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஃப்ரீ ஸ்டோரேஜ்ல பார்த்தா நீ எவ்வளவு இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டும். தென் பேக்கப் ஆன் பண்றது ஆஃப் பண்றது எல்லாமே இருக்கு. தென் அதுக்கப்புறம் சில கூகுளோட செட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி சேஞ்சஸ் அந்த செட்டிங்ஸ் பேஜ்ல பார்க்க முடியுது. அது ஃபுல் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா இருக்கு. தென் அதுக்கப்புறம் போட்டோ ஆப் ஓபன் பண்றோம் அப்படின்னா கீழே ஷேர், எடிட், ஆட் டு அதெல்லாம் இருக்கும். அதோட ஐகான்லாம் பாத்தீங்கன்னா மாத்திருக்காங்க. தென் அதுக்கப்புறம் எடிட் பட்டன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அங்க நம்ம கம்ப்ளீட் ரீடிசைன் பார்க்க முடியுது. அது பக்கத்துல இந்த ஆக்ஷன்ஸ், மார்க் அப், ஃபில்டர், லைட்டிங் எல்லாம் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் எல்லாத்துக்குமே இந்த இன்டர்ஃபேஸ் மாத்திருக்காங்க. பிரைட்னஸ் ஸ்லைடர்லாம் பாருங்க கொஞ்சம் கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. தென் இந்த கூகுள் போட்டோஸ்ல நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, அதை கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்றதுக்கு ஜஸ்ட் நம்ம லாங் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா 2x ஸ்பீட்ல பார்த்தா போகும். சோ இந்த மாதிரி சில சேஞ்சஸ் இங்க கூகுள் பிக்சர்ஸ்ல பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் குரோம்ல நமக்கு அந்த ஹோம் ஸ்கிரீனை கஸ்டமைஸ் பண்ற மாதிரி செட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. குரோம்ல மேல 3 டாட் இருக்கும். அதுல கஸ்டமைஸ் நியூ டேப் பேஜ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது 2 ஆப்ஷன் பார்க்கலாம். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ வேண்டாமா ஆஃப் பண்ணிக்க முடியும். அந்த கண்டினியூ வித் திஸ் டேப், அதுக்கப்புறம் சேஃப்டி செக், குரோம் டிப்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வேணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் டிஸ்கவர் ஃபீட் பாத்தீங்கன்னா ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். குரோமோட இன்டர்ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்கும். உங்களுக்கு அந்த டிஸ்கவர் ஃபீட் வேணாம்னு நினைச்சீங்க அப்படின்னா ஆஃப் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் கூகுளோட கிளாக்கு ஒரு சில சேஞ்ச் பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கிளாக்கோட ஃபாண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ அந்த அலாரம் கீழ இருக்க டைமிங்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். ஃபாண்ட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. வேர்ல்ட் கிளாக்கோட ஃபாண்ட்டும் மாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் டைமர் ப்ளே ஆயிட்டு இருக்கும்போது அந்த அனிமேஷன் பாத்தீங்கன்னா தெரியும். நமக்கு அந்த சென்டர் கேப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டாப் வாட்ச்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்டாப் அந்த பட்டன் பாருங்க ரொம்ப பெருசா கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு மெட்டீரியல் டிசைன் கான்செப்ட் அப்ளை பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி சேஞ்சஸ் கிளாக்ல பார்க்க முடியுது. ஜிபோர்ட்ல பார்த்தா ஃபாண்ட் இருக்கும். அதை கஸ்டமைஸ் பண்ற மாதிரி செட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ ஜிபோர்ட் செட்டிங்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படின்னா பிரெஃபரன்ஸ், தென் கொஞ்சம் கீழே அப்படின்னா ஃபாண்ட் சைஸ் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் மேக்ஸ் சிஸ்டம் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லைட் பண்ணீங்க அப்படின்னா சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். தென் ஓகே கொடுத்தாச்சு. இப்போ பாருங்க நமக்கு அந்த ஃபாண்டோட சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு. தென் உங்களுக்கு வேணும்ன்ற மாதிரி பார்த்தா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இல்ல எனக்கு கொஞ்சம் பழைய ஸ்டைலே வேணும், இந்த சிஸ்டம் மேட்ச் ஆகிற மாதிரி வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸ் சிஸ்டம் காட்டும். அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்க பழைய ஸ்டைல் வந்துரும். தென் டிரைவோட ஹோம் ஸ்கிரீன்ல சின்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஃபில்டர் பட்டன், அதாவது பாத்தீங்கன்னா லிஸ்ட், தென் அதுக்கப்புறம் கிரிட் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் 3 டாட்ல செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க ஜஸ்ட் சிங்கிள் கிளிக்லயே வர மாதிரி கொடுத்துட்டாங்க. அந்த கூகுள் கான்டாக்ட்ல 2 ஃபீச்சர் பார்க்க முடியுது. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த காலிங் கார்டு அந்த ஃபீச்சர் ரொம்ப நாள் பீட்டா இருந்துச்சு. இப்போ பப்ளிக் ரோல் ஆயிருச்சு. எந்த கான்டாக்ட்
வேணுமோ ஓபன் பண்ணீங்க அப்படின்னா மேல எடிட் பட்டன் இருக்கும். அங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிக்சர் அண்ட் காலிங் கார்டுன்னு வந்திருக்கும். இங்க உங்களுக்கு அந்த ப்ரொஃபைல் பிக்சர் அதுக்கப்புறம் காலிங் கார்டு ரெண்டும் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ காலிங் கார்டுக்கு உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை வந்து பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க சைடில் உங்களுக்கு கால் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து ஃபுல் ஸ்கிரீன்ல வந்து வரும். அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் பிக்சர் டேப் பண்ணோம் அப்படின்னா அங்க உங்களுக்கு வந்து டிவைஸ் போட்டோஸ் கூகுள் போட்டோஸ் இருக்கும். இப்போ நமக்கு அந்த இடத்துல மோனோகிராம் அப்படி ஒரு ஆப்ஷன் வந்து காட்டுது. அங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கான்டாக்டோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து பாத்தீங்கன்னா காட்டும். அந்த இடத்துல உங்களால டெக்ஸ்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு கலர் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட் பட்டன் அதையும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது பக்கத்துல எமோஜி வந்து இருக்கு. உங்களுக்கு ஃபேவரட்டான எமோஜி வந்து பார்த்தா ப்ரொஃபைல் பிக்சர் வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கான்டாக்ட்ல ஒரு சேஞ்சஸ் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் அண்ட் சேஞ்சஸ் இங்க கூகுள் ஆப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்த ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரிலீஸ் ஆக கிடையாது. எல்லாம் பீட்டா டெஸ்டிங்ல வந்து போயிட்டு இருக்கு. டெஸ்டிங் கம்ப்ளீட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் பப்ளிக் ரோல் வந்து ஆகும். ஸோ உங்க டிவைஸ்லயும் பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஆப்ஸ்ல அப்டேட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஃபீச்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ அவ்வளவுதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.